குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல அரவிந்த் அடிகா எழுதின த ஒயிட் டைகர் இந்த ஸ்டோரி பத்தி பார்க்க போறோம். அரவிந்த் அடிகா 23rd அக்டோபர் 1974 பிறந்த ஒரு இந்தியன் ரைட்டர் அண்ட் ஜேர்னலிஸ்ட். இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் தான் த ஒயிட் டைகர். இது வந்து 2008ல மேன் புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. பிட்வீன் த அசாசினேஷன், த லாஸ்ட் மேன் இன் டவர், த செலெக்ஷன் டே. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃபிக்ஷன் நாவல். சரி, நம்ம இந்த ஒயிட் டைகர் நாவல் பற்றி பார்க்கலாம். இது வந்து 2008ல் பப்ளிஷ் பண்ண நாவல். அதே இயர்லே வந்து மேன் புக்கர் ப்ரைஸும் கிடச்சிருக்கு. இதில் மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்ராம் ஹல்வாய். அவன் வந்து இந்தியாவில் வாழறதுக்கு எவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான் என்ற பற்றி தான் வந்து இந்த ஸ்டோரி இருக்கும். இந்த ஸ்டோரியில் பல்ராம் வந்து ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து வந்தவர் தான். அவருக்கு வந்து ப்ராப்பரான எஜுகேஷன்லாம் எதுவுமே கிடைக்கல. ஆனா ரொம்ப பிரில்லியன்ட்டான பெர்சன். இவருக்கு தான் வந்து கடைசியா வந்து ஒயிட் டைகர்ன்ற வந்து பேர் கிடைக்கும், நிக் நேமு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டோரியில இவரு ஒரு டிரைவரா இருப்பாரு. இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம் இருக்கும். பெரிய ஆண்டர்ப்ரனரா ஆவணும்னு சொல்லிட்டு. ஆ எப்படி ஆண்டர்ப்ரனர் ஆகுறாரு ஃபியூச்சர்லன்ற பத்தி இருக்கும். அப்புறம் இன்னொரு கேரக்டர் அசோக்ன்னு. அவரு ஒரு பெரிய லேண்ட்லார்டோட வந்து பையன். இந்த ஸ்டோரியில வந்து அசோக்க வந்து பல்ராம் மர்டர் பண்ணிடுவாரு. ஆ சரி, நம்ம ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டோரியில பல்ராமுக்கு வந்து ஒயிட் டைகர்னு சைல்ட்ஹுட் டேஸ்லயே அவனுக்கு வந்து நிக் நேம் கிடைச்சிருச்சு. எப்படின்னா, ஒரு டைம்ல வந்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்கூல செக் பண்ண வராரு. அப்ப சில கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, இவன் வந்து அவ்ளோ ஒரு டேலண்டா அவனோட ப்ரொஃபிஷியன்சி காமிச்சான். நல்லா ஆன்சர் பண்ணான். அதனால அவரு அந்த நிக் நேம் குடுத்தாரு. டைகர்லயே ஒயிட் டைகர்ன்றது ஒரு அபூர்வமான டைகர். அதனால அந்த நிக் நேம அவனுக்கு அவரு குடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஸ்டோரியில பல்ராமே அவரு தன்ன செல்ஃப் மேட் ஆண்டர்பிரினர்ன்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாரு. எப்படி அவரு சுயமா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி உயர்ந்திருக்காரோ ன்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து இந்த ஸ்டோரியில ரிக்ஷா மேனோட பையன். இந்தியால பார்த்தீங்கன்னா, அப்பர் கிளாஸ், லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ்ன்னு இருக்கும். இவன் வந்து ஒரு லோயர் கிளாஸ சேர்ந்தவன். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலிலேருந்து வந்தவன். எப்படி பிஸ்னஸ் பண்ணி, எப்படி வந்து இந்த லேடர்ல போயி உயர்ந்திருக்கான்றத பத்தி இந்த நாவல்ல சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து தன்னோட ஆஃபீஸ்ல ஒரு லெட்டர் உட்கார்ந்து எழுதுறாரு. அ அவரு யாருக்கு எழுதுறாருன்னா, சைனீஸ் பிரீமியர் வென் ஜியாபோ அவருக்கு தான் எழுதுறாரு. இது வந்து இந்த நாவல்ல வந்து படிக்கும்போது ரீடர்ஸ்க்கு தெரிய வரும். அவரோட ஸ்டோரிய ஒரு லெட்டர்ல வந்து அவர் கம்ப்ளீட்டா எழுதுறாரு. அதுல வந்து இந்தியால எப்படி ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு, எஜுகேஷன் எப்படி இருக்கு, அத பத்தியெல்லாம் எழுதியிருப்பாரு. இவர் வந்து பெங்களூர்ல ஒரு லக்ஸூரியஸ் ஆஃபீஸ்ல உட்காந்து இத எழுத ஆரம்பிக்கிறாரு. இவரு எங்க பொறந்திருக்காருன்னா, ஒரு ரூரல் வில்லேஜ்ல கயா டிஸ்ட்ரிக்ட்ல லக்ஷ்மண்கர்ன்ற இடத்துல தான் பொறந்திருப்பாரு. அந்த வில்லேஜ்ல 4 லேண்ட்லார்ட் இருப்பாங்க. அவங்க வந்து ம் பல்ராம் வந்து அவங்கள நம்பி தான் அந்த ஃபேமிலியே வந்து ஓடிட்டுருக்கு. அவங்கள எப்படி இந்த ஸ்டோரியில ரெஃபர் பண்றாங்கன்னா, த ஃபிளாஷ் அனிமல், த ரேவன், த பெஃபலோ, த வைல்ட் போ அப்படிலாம் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. பல்ராம் புவர் ஃபேமிலியில பிறந்திருந்தாலும், அவன அகாடமிக் சைடு பார்த்தா, அ ரொம்ப நல்லா பெஸ்ட்டா இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன ரொம்ப பிரைஸ் பண்ணுவாங்க. இவனோட ப்ரொஃபிஷியன்சி பார்த்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் இவனுக்கு ஒயிட் டைகர்ன்னு வந்து நிக்நேம் குடுத்துட்டு போயிருக்காருன்னு பார்த்தோம். ஒயிட் டைகர்ன்றது ஒரு பெக்யூலியர். அதனால அவருக்கு வந்து இந்த நேம் அவரு குடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சரி, ஸ்கூல் எஜுகேஷன் இவன் கான்சன்ட்ரேட் பண்ணட்டும். நம்ம ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க வீட்ல அவங்களோட பாட்டிம்மா இருப்பாங்க. அவங்க பேரு குசும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இவன் வந்து அதிகமாலாம் படிக்க வைக்க வேணாம். இவன வேலைக்கு அனுப்பலாம். அப்பதான் வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவான் அவன்." அது அப்படின்னு சொல்றாங்க. பல்ராமுக்குமே வந்து ஸ்கூல் எஜுகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவனோட விஷ் இருக்கும். ஆனா, அவங்க பாட்டிம்மா இப்படி சொல்றதால என்ன பண்றதுன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. மீன்வைல் வந்து பல்ராம் வந்து அவங்க பிரதரோட சேர்ந்து ஒரு டீ ஷாப்ல போயிட்டு பார்ட் டைமா வொர்க் பண்ணுவாங்க. அங்க பல்ராம் வேலை செய்யும்போது கூட, அங்க வரவங்க டீ குடிக்கிறதுக்காக வரவங்களோட கான்வர்சேஷன் வந்து அத அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு. அத பத்தி அனலைஸ் பண்ணுவாரு. அப்ப அவங்க என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, அங்க வந்து இந்த டிரைவர் ஜாப் எல்லாம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணலான்ற மாரி பேசுவாங்க. அப்ப இத கேட்டு பல்ராம் வீட்ல வந்து சொல்லுவான். "நான் வந்து எங்கேயும் வேலைக்கெல்லாம் போமாட்டேன். என்ன வந்து டிரைவிங் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. நான் வந்து டிரைவரா போறேன்" அப்படின்னு சொல்றான்.
இப்ப அத வந்து இந்த பாட்டிமா கேட்ட உடனே, சரி இவன வந்து டிரைவரா வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். டிரைவிங் ஸ்கூல்ல சேர்க்கலாம். டிரைவிங் கத்துக்கட்டும். கத்துக்கிட்டு வீட்ல வந்து ஏர்னிங்லாம் குடுப்பான்றதுக்காக இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவனோட மென்டாலிட்டி என்னன்னா, அத நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டு அந்த காச நல்லா வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பான். ஆனா வந்து பாட்டிமாட்ட ப்ராமிஸ் பண்ணுவான். நான் ஏர்ன் பண்ணி வீட்டுக்கு குடுக்குறேன்ற மாதிரி.